ஹாய், வெல்கம் டு வைஷ்ணா சமையல். இன்றைக்கி நம்ம சில்லி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் நம்ம சில்லி பரோட்டா செஞ்சு சாப்பிட்டா ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே நம்ம சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். அதில் லைட்டாக சோம்பு போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு கட் பண்ணதை சேர்த்து எண்ணெயில் போட்டு வதக்கிக்கணும். அதில் பெரிய வெங்காயம் கட் பண்ணது போட்டு எண்ணெயில் வதக்கணும். அந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு க்ரீன் சில்லி 3 சில்லி கட் பண்ணி போட்டுக்கணும். கட் பண்ணி போட்டுட்டு பானியோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இந்த கருவேப்பிலையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அப்புறம் குடமிளகாய் சேர்த்து குடமிளகாய் வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும். குடமிளகாயும் வெங்காயமும் நல்லா வதங்கிக்கணும். அதில் அரைச்ச பெரிய வெங்காயம் ஒன்று போட்டு அதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கணும். 2 தக்காளி அரைச்சது சேர்த்துக்கணும். அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கணும். நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். மிளகாத்தூள், சிக்கன் 65 பவுடர், கரம் மசாலா நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். பரோட்டா நம்ம கட் பண்ணதை எடுத்து சேர்த்துட்டு மசாலோட சேர்த்து கட் பண்ண பரோட்டா வதக்கணும். மிளகு ஜீரகம் பவுடர் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா இப்போவே பார்க்குறக்கு சூப்பராக வந்திருக்கு சில்லி பரோட்டா. இந்த கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் அதை லைட்டாக கிண்டி விடணும். சூப்பராக சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு.
சில்லி பரோட்டா பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.